பாண்டியா, நான் ஐயா பேசுறேன். நான் இப்ப சென்னையில இருக்கேன். என்ன விஷயம்? ஐயா, சரவணன் என் தங்கச்சி கூட்டிட்டு போயிட்டேன். பாண்டி, என்னப்பா சொல்ற? சரவணன் வடிவை கூட்டிட்டு போயிட்டானா? ஆமா ஐயா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனவர் இது வரைக்கும் ஆளைய காணும். பதறி போய் விசாரிச்சதுல சரவணனையும் வடிவையும் ஒன்னா வச்சு தஞ்சாவூர்ல பாத்திருக்காங்க. அப்புறம் சில பேர் திருச்சியில பார்த்ததா சொன்னாங்க. யாருக்கும் தலை வணங்காத என்ன தலைகுனிய வச்சுட்டாயா. சும்மா மென்னிட்டு இருந்த குலசேகர வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? பாண்டியா, இதுல பாதிக்கப்பட்டது நீ மட்டும் இல்ல, என் குடும்பமும் தான். ஐயா, இந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு தான் என் தங்கச்சிக்கு சீக்கிரமாவே வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நாளைக்கே அவன் என் கையில கிடைச்சாலும் ஓடு காலின்ற அவ சொல்லுதான் என் மிஞ்சம். ஐயோ ராசா ஐயா, ஊரே உங்களுக்கு பயந்துட்டு இருக்குது. உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுது. ஐயோ, உங்க புள்ளைய ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டீங்களே. அந்த பாவி என்ன மாய மந்திரம் போட்டானோ, என் பேத்தி அவனை நம்பி ஓடி போயிட்டா. இங்க பாரு ராசா, நாளைக்குள்ள என் பேத்தி என்கிட்ட வந்து பத்திரமா சேர்ந்துடணும். இல்ல நீ வந்து என் பொணத்துக்கு தான் மாலை போட வேண்டியதா இருக்கும். சின்னம்மா, சின்னம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீ பேசுறதால மட்டும் போன மரியாதை திரும்பி வந்துருமா? அப்படியெல்லாம் பேசாதீங்க, போன கொடுங்க. இந்த ஐயா, அப்பதான் ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. நான் உங்க மகனை மட்டும் குற்றம் சொல்ல, இதுக்கு என் தங்கச்சியும் காரணம் தான். இப்ப அது முக்கியம் இல்லப்பா. நாம உடனே செய்ய வேண்டியது நேரம் கடத்தாம அவங்கள கண்டுபிடிக்கணும். உன் டிபார்ட்மெண்ட் மூலமா நீயும் தேடு, நானும் இங்க நாலா பக்கமும் ஆளை வச்சு தேடுறேன். என்கிட்ட கிடைச்சா பத்திரமா உன் தங்கச்சியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உன்கிட்ட கிடைச்சா அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. சரிங்க. நான் பேசுறேன்டா. என்னடா சொன்னாரு? ஐயா, என்னைய எப்படி பண்ணிட்டா? நம்ம குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டானையா. என் வயித்துல பிறந்தவ இப்படி பண்ணிட்டானே. ஐயோ, எனக்கு தலைகுனிவா இருக்கு ஐயா. ஐயா, கால காலமா காத்து வந்த நம்ம குடும்ப கௌரவத்தை இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டானையா. இனிமே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள நடமாட முடியும்யா? அப்பா, அண்ணன் இப்படி பண்ணதுக்கு நானும் என் கல்யாணமும் காரணமாயிடுச்சு. கங்கா, ஆமாப்பா, என் கல்யாணம் முடியட்டும், அப்பா கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன்னு நான் தான்ப்பா சொன்னேன். ஆனா அதுக்குள்ள அண்ணன் இப்படி பண்ணிட்டாருப்பா. அண்ணனுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லப்பா. சண்முக வடிவுக்கு அவங்க அண்ணன் வேற மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. இப்படி பல பிரச்சனைகள் ஆனதான் அண்ணன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாருப்பா. அண்ணன் இப்படி பண்ணதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்ப்பா. கங்கா, இதுக்கு நீ எப்படிமா காரணமாவ? அவன் புத்தி இல்லாம பண்ணதுக்கு நீ என்னமா பண்ணுவ? இதெல்லாம் நினைச்சு நீ மனசு போட்டு குழப்பிக்காத, நான் பாத்துக்கிறேன். ஐயா, இதுக்கு மேல நம்ம குடும்பத்துல என்னையா நடக்கணும்? 2 ஆம்பளை புள்ளையில ஒரு புள்ள செத்து போயிட்டான்னு தலை முழுகிடுவோம். ஐயோ பெரியமா, ஏன் பெரியமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா கங்கா, இப்படி ஒரு குடியை கெடுக்கிற புள்ள இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். செத்துட்டான்னு நினைச்சு தலை முழுகிடுறேன். ஐயோ பெரியமா, மத்தவங்க என்ன சொல்லாலும் பெத்தவங்க நீங்க தலை முழுகிறேன்னு சொல்றது பாவம். ஆமாமா, அவனை பெத்தேன் பாரு, அதாம்மா பாவம், நான் தாம்மா பாவி. ஐயோ, 4 பேர் 4 விதமா பேசி காரி துப்புவாங்களே, நான் அதை எப்படி தாங்குவேன்? ஆச்சியா, கொஞ்சம் பொறுமையாரு, ஆக வேண்டியதை பாப்போம். போன கொடு. இந்தாங்கப்பா. ஹலோ ஹலோ, நான் ஐயா பேசுறேன். யாரு? நான் கார்த்திக் பேசுறேன்யா. சரவணன் எப்படா வீட்டை விட்டு போனா? நேத்து நைட்ல இருந்தே அவன் வரலையா. சண்முக உடையவன் அவனை கூட்டிட்டு போயிட்டா. வாய மூடா ராஸ்கல், இவ்வளவு நேரமா ஏன்டா என்கிட்ட போன் பண்ணி சொல்லாம இருந்த? ஐயா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி கங்கா வேதனைப்பட்டு பரிச்சை எழுத முடியாம போயிடுமோன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஐயா, இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? வெளியில தலை காட்ட முடியல. இல்லாதி பொல்லாதே சொல்லி நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுறாங்க. ஐயா, இந்த
குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரலாமா? உங்க அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன, எல்லாத்தையும் அவன் ஏல போட்டுட்டான். ஐயா, அவன் மட்டும் இந்த ஓடுகளையோட இங்க வந்தா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பேன். சரிம்மா போன உன் புருஷன்கிட்ட கொடு. ஐயா, ஒலை கொதிக்கிற மாதிரி என் ஈரக்குள்ள கொதிக்குது. இளவஞ்சி, எல்லாரும் கோபத்துல தான் இருக்கோம். போன கூட அவன்கிட்ட. ஐயா, டேய், அவனோட நண்பர்களுக்கெல்லாம் போன போட்டு எங்க போனா என்னன்னு விசாரி. முடிஞ்ச நேர்லயே போடா. மெத்தனமா இருந்துடாத. சொல்றது புரியுதா? சீக்கிரம் கண்டுபிடி. ஐயா, நானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். இனியும் விசாரிக்கிறேன்யா. கங்கா, இதை நினைச்சு நீ வேதனைப்படாதம்மா. சரவண விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு உனக்கு பரீட்சை இருக்குல்ல, நீ உள்ள போய் படிமா. போ போ. அப்பா. ராஜா, உள்ள கூட்டி போமா. ஆமா. வா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சொல்லுங்க. டபுள் பெட்ரூம் ரூம் வேணும். எத்தனை நாள் தங்க போறீங்க? 2 days. அட்வான்ஸ் ஒரு 5000 பே பண்ணிடுங்க. இதுல உங்க அட்ரஸ் எழுதி சைன் பண்ணிடுங்க. அட்வான்ஸ் எவ்வளவு சொன்னீங்க? 5000. ஓகே. நாங்க தேங்க்யூ. ஓகே சார். ஐயா, எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்க ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? வாங்கய்யா, வாங்கப்பா. நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு வா வடிவே. வடிவே, நீ குளிச்சுட்டு உனக்கு வேண்டியதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுரு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, எனக்கு சாப்பிடுறதுக்குலாம் நேரம் இல்ல. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம்ல. என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க, நானும் வரேன். எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. வடிவு, எதுக்கு பயப்படுற? இது நல்ல ஹோட்டல், ரொம்ப பாதுகாப்பான இடம். நான் ஹோட்டல்ல இருக்கிறது பயமா இருக்குன்னு சொல்லல, உங்களை தனியா அனுப்புறதா எனக்கு பயமா இருக்கு. வடிவு, நான் போலனா நாளைக்கு கல்யாண வேலை யார் பண்ணுவா? நான் உங்களை தனியா அனுப்ப மாட்டேன். நம்ம வீட்டை விட்டு வந்திருக்கோம். இந்நேரம் ஐயாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் விஷயம் தெரிஞ்சு அவங்க ஊர் முழுக்க செல்வாக்க பயன்படுத்தி தேடிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா என் கதி என்ன ஆகும்? நான் என்ன பண்ணுவேன்? வடிவு, தேவையில்லாம கற்பனை செய்யாத. நம்ம வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டோம். இப்ப கல்யாணத்துக்கு ரிஸ்க் எடுத்தா ஆகணும். பயப்படாம இரு. என்னங்க, எல்லாரும் சேர்ந்து நம்மள இப்படி ஓட வச்சுட்டாங்களே. நம்ம 2 பேர் காதலையும் ஏத்துக்காமலே போயிட்டாங்களே. இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்து நாம தீராத பழிக்கு ஆளாயிட்டோமே. காதல்னா சும்மா இல்ல வடிவு.
ஆச்சே மாப்பிள்ள ஃபோன் பண்றாருமா. ஹலோ, நான் ஐயா பேசுறேன். வணக்கம் ஐயா, நான் செல்வக்கண்ணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? ஐயா, அம்மா உடம்புக்கு எதுவும் இல்லை. அவங்க இப்ப நல்லா வச்சுக்க வேண்டியது அவங்க மனசுதான். மாப்பிள்ள, அதெல்லாம் தானா சரியாயிடும். சரிங்க ஐயா, கங்கா கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இருங்க தம்பி. ராஜா, ஐயா மாப்பிள்ள கங்கா கிட்ட பேசணுமா? நீ கொண்டு போய் கூட, நான் போயிட்டு வந்துடுறேன். கங்கா, மாப்பிள்ள ஃபோன் பண்ணிருக்காருமா, இந்த பேசு. நீ பேசிட்டு இருமா, நான் வந்துடுறேன். சரி பெரியம்மா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கங்கா. கைவலி இப்ப எப்படி இருக்கு? ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லு, ஒன்னும் தயங்க வேண்டாம். இல்ல பரவாயில்ல, வேணாங்க. கைவலியும் குறைஞ்சிடுச்சு. நான் வெக்கப்படுறேன் கங்கா. நீ சென்னையில கை பெசகி வலியால தவிச்சுக்கிட்டு இருக்க. நான் உனக்கு பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ல முடியாம இங்க இருக்கேன். நினைச்சாலே வேதனையா இருக்கு கங்கா. சீத்தையை பிரிஞ்சு ராமன் தவிச்ச மாதிரி நான் உன்னை பிரிஞ்சு தவிக்கிறேன். ராமனுக்கு எதிரியா ராவன் இருந்தா, ஆனா எனக்கு எதிரியா என்ன பெத்த அம்மாவே இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க நல்லவங்க தான். நான் இன்னும் ஒரு வாரத்துல ஊருக்கு வந்துடுவேன். நான் வந்த உடனே நீங்க அப்பா கிட்ட பேசுங்க. கங்கா, நான் இப்போ ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, சரவண டிஎஸ்பி தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. ஐயா இதை கேட்டா ரொம்ப வேதனைப்படுவாரு. நீதான் அவருக்கு தைரியம் சொல்லி சமாதானப்படுத்தணும். ஆமாங்க, அண்ணன் இப்படி செஞ்சது அப்பாக்கு ரொம்ப மன வருத்தம் தான். சரி கங்கா, நீ உன் உடம்ப பாத்துக்க. நேரத்துக்கு சாப்பிடு, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடு. ம், சரிங்க. ஓகே. ஹலோ ஹலோ, என்னம்மா இது? நான் என் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம இப்படி போனை கட் பண்றீங்க. அவ எவ்வளவு வருத்தப்படுவா? ஏண்டா, உன்னை பெத்த அம்மா நான் இங்க இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? ஒரு நாளைக்கு 100 தடவை சாப்பிட்டியாமான்னு கேட்பேன். இப்ப என்ன பத்தி உனக்கு கவலையே இல்ல. எங்கேயோ இருக்கிறவ மேல காட்டுற அன்பை என் மேல காட்ட மாட்டேங்கிறியேடா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவளே கை பெசகி எங்கேயோ இருந்து கஷ்டப்படுறா. அவளுக்கு ஆறுதலா நான் 4 வார்த்தை பேசினா அத உங்களால பொறுத்துக்க முடியலையா? ஆமாடா, நான் பொறாமக்காரிதான், என்னால பொறுத்துக்க முடியாதுதான். அதனாலதான் உன் கூட சண்டைக்கு வர. ஏண்டா, அவளுக்கு கை பெசகியும் பிடிவாதமா பரீட்சை எழுதுவேன்னு சொன்னாலே, அது ஏன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவ மனசுல இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற ஆசை இல்ல, கலெக்டரா வந்து இந்த வீட்ல அவ ராஜ்யம் பண்ணணும், அதான் அவளோட எண்ணம். ரொம்ப நல்ல கற்பனம்மா. நான் சொல்லுது உனக்கு கேலியா இருக்கா? எப்படிம்மா இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்றீங்க? ச்சே. இத ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? சாரிடா மச்சான், இந்த ஆபீசரை பிடிச்சி கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வா சார். சாரி முரளி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும்டா. இதான் என்னோட ஃப்ரெண்டு. ஹலோ ஹலோ. உன் கல்யாணம் முடியற வரைக்கும் எல்லா வேலையும் இவன் தான் பார்க்க போறான். ரொம்ப ஓகேவா? தேங்க்ஸ்ங்க. பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாமே ரெடியா இருக்கு சரவணா. இத கோயில்ல கொண்டு போய் கொடுத்துட்டு நாளைக்கு முகூர்த்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பணத்தை கட்ட வேண்டியதுதான் பாக்கி. சரி, கோயில் நிர்வாகியை போய் பார்க்கலாம். ஏய், உன்னை அப்புறம் பார்க்கறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ். வரங்க. ஃபோன் பண்ணு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அத வந்துறேன். சரிப்பா. भाणां सकल सौभाग्यदा सिद्धिरस्तु प्रसादीन फल सिद्धिरस्तु दीर्घायुष्यमस्तु सर्वाभीष्ट फल सिद्धिरस्तु. சாமி, சொல்லுங்க. கல்யாணம் பண்ணோம், கோயில் நிர்வாகியை பார்க்கணும். அப்படியா? இங்கே தான் எங்கேயாவது இருப்பாரு. மேலே எழுதுப்பா. அதோ கண்ணாடி போட்டு நிற்கிறாரே, அவரை போய் பாருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமா பண்ணி கொடுத்துருங்க. சரியா? ரொம்ப நன்றி. சரி, வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். இவன் என் ஃப்ரெண்டு சரவண. வாங்க. வணக்கம். அந்த பேப்பர்ஸ்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. கொடுங்க.
இந்தாங்க. ஆமா பொண்ணு மாப்பிள்ள போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். இருக்கு கொடுங்க. இந்தாங்க சார். பொண்ணு எந்த ஊருப்பா? எங்க ஊர் தான் சார். அப்போ அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஊர்க்காரங்களுக்கும் தெரியாம சென்னைக்கு ஓடி வந்துட்டீங்க அப்படிதானே? இல்ல சார், ஓடி வரல, விருப்பப்பட்டு தான் வந்திருக்கோம். சென்னையில கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு யார் சப்போர்ட்டா இருக்காங்க? நான் தான் சார். லோக்கலா? நீ சென்னையில தான் இருக்கியா? ஆமா சார். உனக்கே இப்படி வெறுத்து இருக்கு? உனக்கு இது முதல் கல்யாணம் தானே? சார் இத பாருப்பா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஊரை விட்டு ஓடி வந்த ஜோடிகளுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சு குடியும் குடுத்தனமா ஆக்கி வச்ச கோவில் பா இது. ரொம்ப ராசியான கோவில் தான் தேடி வந்திருக்கீங்க. சரிங்க சார். ஆமா, பொண்ணு எங்க இருக்கு? ஹோட்டல்ல இருக்கா சார். ஹோட்டல்ல இருக்காங்களா? பேப்பர்ஸ் எல்லாம் சரியா இருக்கு. மேரேஜ் எப்போ வச்சுக்க போறீங்க? நாளைக்கு 9:10 நல்ல நேரம்னு சொன்னாங்க சார், அதான் நாளைக்கே வச்சுக்கலான்னு. அப்போ பணத்தை கவுண்டர்ல கட்டிட்டு ரசீதை வாங்கிக்கங்க. சார் எவ்வளவு கட்டணும் சார்? எல்லாம் கவுண்டர்ல சொல்லுவாங்க, கவுண்டர்ல கேளு. சரிங்க, ரொம்ப நன்றி சார். வரேன் சார். ஓகே சரவணா, எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சது. நாளைக்கு நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வந்துடுறேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். நீ ஒன்றும் கவலை. சரி முரளி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. புடவை தாலி எல்லாம் வாங்கணும். சரி, ரொம்ப தேங்க்ஸ் முரளி. காலையில பார்க்கலாம். ஓகே அண்ணே, டி நகர் போங்கண்ணே. சரிப்பா. சொல்லப்பதா? பாண்டி தான் பேசுறேன். அவ கிடைச்சாலடா, சோறு தண்ணி இறங்க மாட்டேங்குது. வெளியே தலை காட்ட முடியலடா. அப்பதா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சிட்டி ஃபுல்லா வலை போட்டு தேடிட்டு இருக்கேன். எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்.